அடுத்து இந்த அடிமுட்டாள். யார் இவர்கள் எல்லாம்? என்ன இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்து விட்டார்கள்? இதற்கு பதிலாக தெருவில் திரிகின்ற ஒரு தெருநாயை நாள் முழுக்க பின்தொடர்ந்து சென்று காணொளி எடுத்து பதிவிட்டால் கூட அதனுடைய வாழ்வியலை, அதனுடைய நன்றி உணர்வை குறைந்தபட்சம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன் இங்கு நான் நாயை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாய்க்கு உணவளிப்பது குறித்து வருங்கால அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சில நாய்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். இவ்வளவு துணிச்சலாக பேசும் நீங்கள் இஸ்லாமியர்கள் என்று நேரடியாகவே கூறலாமே. கூத்தை நன்றாக ஆடும் கூத்தாடி லாரன்ஸ் அவர்களே. நாடி தளர்ந்து பற்கள் கழண்டு விட்ட காட்டு நாய்கள் எஞ்சி கிடக்கும் உணவை அண்டி பிழைப்பதற்காக வாளை உட்புறமாக மடிப்பது போன்று விஜயப் பேரரசை நிறுவு என்கின்றது இந்த உயிரினம். எப்படியெல்லாம் இந்த சமூகம் சுற்றி சுற்றி சீரழிக்கப்படுகின்றது, சிந்தனை மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் இப்பொழுதாவது உணர்ந்து கொள் தமிழா. கொடுமையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம். ஒரு முட்டாள் கூட்டத்திற்கு வடிகட்டிய முட்டாள்தான் தலைவனாவான். அறிவாளிகளின் கூட்டத்திற்கு ஆகச்சிறந்த அறிவாளிதான் தலைவனாவான். அறம் சார்ந்த நம் தமிழ் சமூகத்தின் தலைமையாக, அறத்தை கடைபிடிக்கும் ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வாருங்கள் தலைமையேற்கலாம். ஒரு சமூகத்தை அறமும் அறம் சார்ந்தவர்களும் தான் தலைமையேற்க வேண்டும். அவர்களின் வழியில் தான் இந்த சமூகமும் இளைய பிள்ளைகளும் செல்ல வேண்டும். அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்ற நமது சமூகத்தை அறத்தை கொண்டு மீட்டெடுக்கலாம். வாருங்கள், கரம் கோர்ப்போம் அறத்தமிழனாக.